ஹே ஹலோமே, திஸ் இஸ் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜெர்மன் கான்சர்ட் பார்க்கலாம். டைட்டில் தம்ப்லைன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய தம்ப்லைன் நான் வந்து டிசைட் பண்ணலை, ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூடா. நான் போன வீடியோ கொஞ்சம் இதாக பேசியிருப்பேன், அதுக்கு வந்து நிறைய பேர் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்க. நிறைய பேர் வந்து இதெல்லாம் பண்ணுங்க, நீங்கள் வந்து வில்லேஜ் டைப்பே கண்டினியூ பண்ண வேண்டாம், இந்த மாதிரி நியூவாக போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்தேன், யாராவது அப்படி சொல்லுவாங்களா அப்படின்ட்டு. பட் நான் எதிர்பார்த்த மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ் ஃபேமிலி. நான் கூட பயந்துட்டேன், சொன்னதுக்கப்புறமும் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன். பட் அன்றைக்கி பார்க்கும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணி, அக்கா இல்லைக்கா நீங்கள் போகிறது நல்லாயிருக்கு, பட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தென் லவ் யூ ஸோ மச் டா. எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்க, ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்காக நான் ஸ்டெப் எடுத்து தானே ஆகணும். ஸோ அதனால தான் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, எஃப்எஃப்க்கு ஓட்டிங் கேட்டிருந்தேன், பட் நிறைய பேர் வந்து ஒன் ஷாட்டே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, உங்களுக்காக அந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே நம்ம ஒன் ஷாட்டே பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, அப்போ நான் திரும்ப ஓட்டிங் போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஓகேடா, பஸ் என்ன ஒன் ஷாட்குள்ளே அப்படியே நம்ம போயிடலாம். தென் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ் ஃபேமிலி. ஓகே, ஸோ அந்த ஒரு அழகான தேங்க்யூவோட அங்கே இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தென் இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணுங்கள். ஜெர்மனுக்கு போட்டே ரொம்ப நல்லாச்சு. ஸோ ஜெர்மன் ஆஃபீஸில் கொந்தளிச்சிருவாங்கள்ல, ஸோ அவங்களுக்காக என்ன ஒன் ஷாட் பார்க்கலாம். ஓகே, தென் இந்த ஒன் ஷாட்டோட கேரக்டர்கிட்ட மட்டும் பார்த்துக்கலாம். ஜெர்மன் பார்த்தீங்கன்னா சரியான கோல்டுங்க, அவன் அப்படியே கோல்டுனா அப்படி ஒரு கோல்டாக இருப்பார் நம்ம ஜெர்மன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 21 ஆகுது, ஜெர்மனுக்கு 30. ஸோ இப்போ நீங்கள் தான் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்காக வரீங்க. யார் கம்பெனிக்கு? பார்க் கம்பெனிக்கு வரீங்க, ஜெர்மனோட கம்பெனிக்கு வரீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது அந்த ஸ்டோரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெர்மனுக்கு லவ் வருமா வராதா அப்படின்றதுலாம் அந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போது ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரி, நீங்கள் தான் ஆஃபீஸ்க்கு அவ்வளோ அறக்க பறக்க கிளம்பிட்டுருக்கீங்க. உங்களுக்கு இப்போ இன்டர்வியூ, ஸோ அதனால் நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா கிட்ட டாட்டா பேபி சொல்லிட்டு அப்படியே சாமிலாம் கும்பிட்டுட்டு, முருகா எப்படியாவது இந்த ஒர்க் எனக்கு கிடச்சிடணும். எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கரைச்சி கூட்டிகிட்ருக்காங்க. அதுவும் இந்த வெளியாளுங்க, எவனே தெரியாது, அவன் மூஞ்சி தெரியாது, அவன் பேர் தெரியாது, எவனே தெரியாது. அவெல்லாம் என் வீட்டில் வந்து, உன் பொண்ணு இருக்கா, வயசு பொண்ணு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணலையா, வேலைக்கு போகலையா, படிச்சிருக்காளே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு மூஞ்சி தெரியாதவன்லாம் கேட்குறான். அவன் மூஞ்சில் சாணி அடிக்கிற மாதிரி நான் நல்ல ஜாபில் போய் பணக்காரி ஆகணும், இதாக சாமியும் கூட இருக்கணும். ஐயோ, ஓவர் ஆசைப்படுறோமோ? ஃபஸ்ட்டு நான் ஒர்க் முதல்ல போகிறேன், அதுக்கப்புறம் இதை பற்றி பேசுவோம். முருகா ஒன்று தான் நம்பி போகிறேன். தயவு செஞ்சு இந்த கம்பெனியில் எப்படியாவது எனக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கணும். அப்புறம் நீ தான் எப்பயுமே கூட இருக்கணும் முருகா, கோடியேறு முருகா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே இருக்க பிறக்கா ஒர்க்கு கிளம்புறீங்க. ஸோ டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு இப்படியே கேப்லாம் புக் பண்ணிட்டு நேராக கம்பெனி வாசல்கிட்ட வந்து நின்றுறீங்க. இந்த ரியா நானா இவ்வளோ பெரிய கம்பெனி என் கையில் ஒப்படைச்சிட்டா, இதுக்கப்புறம் இல்லை நான் வேலைக்கு போகிறதா இல்லையான்னு இந்த கம்பெனி தான் முடிவு பண்ணணும். சரி போவோம் அப்படின்ட்டு நீங்களும் இப்போ கம்பெனி வாசல் நிற்கிறீங்க. அங்கே கொடுக்குற எல்லாத்தையும் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு கொடுத்தாச்சு. இது நாங்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க ஒரு ஒர்க்காக, நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுவும் பார்க் கம்பெனினா சும்மா கிடையாது, நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க, நிறைய பேர் ஒர்க்காக வருவாங்க. தென் அமௌண்ட்டும் நிறைய கிடைக்கும் இந்த கம்பெனியில். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெரிய ஆளை தான் செலக்ட் பண்ணுவாங்க, எப்படிப்பட்டவங்கள செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட கம்பெனியில் தான் நீங்கள் இன்டர்வியூ வந்திருக்கீங்க. இப்போது அப்படி தான் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை கூப்பிட்றாங்க. நீங்களும் உள்ளே போய் பார்க்குறீங்க, அங்கே மேனேஜர் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நல்லா பேசுகிறீங்க, அவங்க நல்லா உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் டைம்லாம் போயிட்டுருக்கு. உங்களை பற்றிலாம் கேட்குறாங்க, நீங்களும் உங்களை பற்றி நல்லா சொல்கிறீங்க. எதுக்காக இந்த ஒர்க்கை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுவும் பார் கம்பெனியாக செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் விளையாட்டுத்தனமா? மேம் நீங்களே கேளுங்க, எனக்கு மூஞ்சி தெரியாதவன் அடையாளம் தெரியாதவன்லாம் வந்து தேவையில்லாமல் உன் பொண்ணு என்ன பண்ணுறா, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா, என் பையன் இங்கே ஒர்க் பண்ணுறான் அங்கே ஒர்க் பண்ணுறான்னு
தேவையில்லாத கேள்விலாம் கேட்டு என்ன கொலை பண்ணுறாங்க. நானும் சொல்கிறேன், நான் இப்போ தான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் கிடைக்கல. நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டேன், எந்த இன்டர்வியூமே என்ன செலக்ட் பண்ணல. ரொம்ப ஃபீல் பண்ணேன். அம்மாட்டையும் சொன்னேன், அவங்க கேட்காம பெரிய பெரிய கம்பெனி ட்ரை பண்ணு, உனக்குலாம் பெரிய பெரிய கம்பெனி தான் செட் ஆகும்னு. நானும் என்ன பண்ணுறது மேம், நீங்களே சொல்லுங்கள். நானும் எவ்வளோ கம்பெனி ஏறி இறங்கி போயிட்டு வந்துட்டேன். கடைசியாக ஃப்ரெண்டு ஒரு கம்பெனி சஜஸ்ட் பண்ணான், அதுதான் பார் கம்பெனி. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எப்படியாவது இவனுங்க மூஞ்சில் சாணி பூசணும், எனக்கு அதுதான் என்னோட ஒரே நோக்கம் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி அந்த மேனேஜர்கிட்ட பேசுகிறீங்க. அவங்களும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே, ஐயோ அயன் என்னங்க விட்டா குடும்ப கதையை பேசுவீங்க போல். ஐயோ ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி. இல்லை இல்லை, உங்கள் கஷ்டம் புரியுது. ஒரு காலத்தை நானும் இப்படி தான் இருந்தேன். அப்புறம் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன், அதுக்கப்புறம் எல்லாம் ஓகேவாயிடுச்சு. தென் ஐம் மீரா. என்னடா மீரானே கூப்பிடலாம். நானும் உங்களை மாதிரி தான், என்ன மாதிரியே உங்கள் டைப் இருக்குது. ஸோ கரெக்ட் ஃப்ரீக்வன்சி. இட்ஸ் ஓகே ஃபைன். நான் சார்ட்டு என்னன்ட்டு கேட்டுட்டு நாளைக்கு கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு மீரா சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக குதிச்சுட்டே போகிறீங்க வீட்டுக்கு. ஸோ இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்ன வயன் என்னாச்சு அப்படின்னு உங்கள் அம்மா கேட்க, கம்பெனி கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், நீ வேணால் பார்த்துட்டே இரு, உன் குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி வை, உன் பொண்ணை எவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறேன்னு எல்லார்ட்டையும் சொல்லுவே, என்கிட்ட வந்து கேட்டான்ல எல்லார்ட்டையும் சொல்லுவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு முக்கு கொடுக்குன்னு ஓடுறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏதோ வேலை கிடச்சா போதுன்ற மாதிரி நினச்சிட்டு அவங்களும் போயிடுறாங்க. தென் நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு இப்போது அப்படி தான் மீராவுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்குறீங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. மீராவும் நான் நாளைக்கு மார்னிங் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஜஸ்ட் ஒரு சின்ன மெசேஜோடு விட்டுட்டாங்க. என்னடா அது, இதுவும் போயிடுமா? நாளைக்கு காலையிலனா இது வரைக்கும் சார்ட்ட கேட்டிருக்க மாட்டாங்களா? என்னவா இருக்கும்? டவுட்டாக இருக்கும் அயன். கடவுளை முருகா, எனக்கு இந்த வேலை கிடைக்கணும். எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா? என் ஃப்ரெண்டு ரியா கொடுத்த கடைசி வாய்ப்பு. அவளாம் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறான். அவளுக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனிக்கிட்ட எனக்கு பேசி எனக்காக அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். அவளுக்காகவாது இந்த வேலை எனக்கு கிடைக்கணும். நீங்கள் நினைக்கலாம் நானும் ரியா கூடயே ஒர்க் போகலான்னு. எங்கே, என் வீட்டில் இருக்க 2 ஜீவன்கள், என் அப்பாவும் என் அம்மாவும். பொண்ணு போனால் உடனே வீட்டுக்கு வரணும், வெளியே ரொம்ப தூரம்லாம் போகக்கூடாது. ஆனால் ரியாவோட அப்பா அம்மா அவள் வெளியே தான் ஒர்க் போனால் தான் நல்லா மற்றவங்க கூட நல்லா பழகுவான்னு நினைக்கிறாங்க. என் வீட்டில் இருக்கிறத பாரு, எங்கேயும் போகக்கூடாதான், வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா, போனாலும் வீட்டுக்கு திரும்ப வந்துடணுமா. இது என்ன கதை இது? எத்தனை பேர் வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என் கஷ்டமும் மற்றவங்களுக்கு இருக்கா நானும் பார்க்குறேன் அப்படின்னு இங்கே வயன் போலங்க. இப்போ அப்படி தான் வயனும், சரி ஏதோ நல்ல ஜாப் கிடைக்கும் பார்த்துக்கலாம், என் கூட தான் முருகா இருக்கார்ல, ஓ முருகா உன் பிள்ளைய நீ தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் மெசேஜாக வருது. வாட்ஸ்அப்பில் போய் மீராவை போய் பார்க்குறீங்க. அவங்க போய் மெயிலில் போய் பாருன்றாங்க. என்னது மெயிலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் மெயிலை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த மீட்டிங்கெல்லாம் ஓகேவாகி இப்போ நீங்கள் ஒர்க் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது ஓகே டன் அப்படின்னு இருக்கு. நீங்கள் செம்ம ஹாப்பி ஆகிட்டு மீராவுக்கு கால் பண்ணி, மேம் ரியலி அப்படி கேட்குறீங்க. ஆமாம், நீங்கள் நாளைக்கு வந்து ஒர்க் வரலாம், தென் ஈவினிங் ஒரு சின்ன கெஃபே வாங்க, அதை பற்றி நான் பேசுகிறேன். நீங்கள் கெஃபே இருக்குல்ல கம்பெனி பக்கத்துலேயே, அங்கே நம்ம இப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கூப்பிட்ட. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் ரொம்ப ஹாப்பியோடு இதை போய் உங்கள் அம்மாட்ட சொல்ல நேராக ஓடி போய் சாமியார் இதில் போய் நின்றுட்டு, ஐயோ முருகா ரொம்ப நன்றி, இந்த இந்த ரிலேட்டிவ்ஸுன்ற பேரில் 4 பேர் வருவானுங்களே அப்படிங்க மூஞ்சில் இது நல்ல கறியை பூசுகிற மாதிரி இருக்கும், வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை நீ கொடுத்துட்டப்பா, ரொம்ப நன்றி. இதை நான் கண்டிப்பாக கைவிட மாட்டேன், நல்லா ஒர்க் பண்ணுவேன் கடைசி வரைக்கும். ரொம்ப நன்றி முருகா, உனக்காக நான் 50 இல்லை 100 தேங்காய் உடைக்கிறேன். ரொம்ப நன்றி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்டே சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நல்ல வேலையா உனக்கு நல்ல வேலை கிடச்சிச்சுமா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வேறு என்ன சொன்னாங்க, இன்றைக்கி நான் மேனேஜர் மீராவை போய் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்க கால் பண்ணி என்னை கூப்பிட்டாங்க, கெஃபேக்கு வர சொல்லியிருக்காங்க, எங்கெங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்றீங்க. சரி சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் உங்களுக்கு பிளஸ்லாம் பண்ணுறாங்க, ஐ மீன் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு,
சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஒரு ஈவினிங் டைம் போல் மீராவை பார்க்கறதுக்காக தான் கெஃபேக்கு போகிறீங்க. அவங்களும் நான் இவ்வளோ லேட்டா? ஐயோ சாரி மேம், ரொம்ப லேட் பண்ணிட்டேண்ணா. இல்லை இல்லை, நானும் இப்போ தான் வந்தேன். தென் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ மேம். சார் என்ன சொன்னார்? அப்பாயின்மெண்ட் பார்த்தோன்னே ஓகே சொல்லிட்டாரா? இல்லை இல்லை, அவருக்கு நீ படித்த படிப்புலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் நீ என்ன 10th ஃபர்ஸ்ட்டாமே? ஆ ஆமாம், 10th ஃபர்ஸ்ட்டா, 12th தேர்டு. ஓ நைஸ், சூப்பர். அதான் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சோன்னே அதான் பேசினார். தென் உன் கேரக்டரை பற்றி சொன்னேன், லைக் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். சார் ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ரியலி இம்ப்ரெஸ் ஆகிட்டாரா? ஆமாம். தென் மகன், இங்கே இந்த பார்க் கம்பெனியில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் சொல்கிறது தான் நான் கெஃபே கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய கண்டிஷன் சொல்கிறாங்க. லைக் ஒர்க் லேட்டாக வரக்கூடாது, பங்க்சுவாலிட்டி மெயினாக, தென் டீசெண்டாக இருக்கணும், அவர் என்ன ஒர்க் கொடுத்தாலும் நோ சொல்லக்கூடாது, தென் வேறு யார்கிட்டையும் ஒர்க்கு கொடுத்துட்டும் போகக்கூடாது, ஒன்று கொடுத்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் போகணும், அதை முடிக்காமல் சப்மிட் பண்ணாமல் எங்கேயும் போகக்கூடாது, அது நைட் ஆனாலும் லைக் 2 o'clock 3 o'clock நைட்டு விடிய காலத்தில் ஆனாலும் அதை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க? ஐயோவான், இதுக்கு எப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மேம் இப்படிலாம் சொல்கிறீங்களே, நீங்கள் எப்படி மேம் மேனேஜர் வேறு, அதுவும் சாருக்கு எப்படி மேம்? சார் என் ஃப்ரெண்டு மாதிரி, ஸோ அவர்கிட்ட முடியலன்னு சொல்லிவிடுவேன். அப்போ நானும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகலாமா? வயன், என்ன வயன் விளையாடுறீங்களா? சார் கூட ஃப்ரெண்ட் ஆகலாம், தப்பு இல்லை. அதுக்குன்னு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அவர்கிட்ட வந்து என்ன வச்சுக்கோ, ரிசைன் பண்ணி அனுப்பிடுவார். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஒரு நல்லா ஒர்க்கில் கொலினியாக ஒர்க் பண்ணேன், அவரோட கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நீ அவர் ஃப்ரெண்ட் ஆகலாமா வேணாமான்றது அவர் டிசைட் பண்ணுவார். அவர் நல்லா கூல்கிட்ட பேசுவார். நீ அதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் கூடயே தானே இருப்பேன், ஸோ நீ எதுவும் பயப்படாத, நான் கூட இருப்பேன்ல. ஓகே மேம். தென் நேற்று வந்தவங்க அவங்களாம் நாங்கள் வேறு கம்பெனிக்கு அனுப்பிட்டோம். தென் ஏன் மேம் என்ன மட்டும்? நீ யூனிக்காக இருக்குவேன், அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு சரி காஃபி ஆறிட்டு போகுது குடி அப்படின்றாங்க. தேங்க்யூ மேம், நான் பே வேணாம் மேம், நான் பே பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப கைண்டாக இருக்காங்க மீரா. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. பை த வே தேங்க்யூ ஸோ மச் மேம், என்னை கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டதுக்கு. இட்ஸ் ஓகே மேம், நான்லேருந்து கம்பெனிக்கு வந்துடும் அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைலாக அப்படியே ரொம்ப வீட்டுக்கு சந்தோஷமாக போகிறீங்களா? இதே சைட் நாம் ஜெமனை பார்க்கலாமா? ஜெமன் வீட்டில், ஜெமன் நான் உனக்கு ஆல்ரெடி ஃபோட்டோ அனுப்பிட்டேன், நீ பார்க்காது உன் தப்பு. எதுக்கு இப்போ ஃபோட்டோலாம்? நான் இதை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன்னா தேவையில்லாமல் இருக்குமா? ஜெமன் இங்கே பாரு, உனக்கு ஒன்றும் புரியாது, உனக்கு வயசாகிடுச்சுடா, 30 வயசு ஆகிடுச்சுடா. நானும் அப்பாவும் நிறையா பொண்ணுங்களை பார்த்துட்டோம், எங்களுக்கு பிடிச்சது இந்த ஒரு பொண்ணு தான், நல்ல பொண்ணு. அவங்களோட வீட்லேயும் போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் எப்போ பண்ணீங்க? இதெல்லாம் எப்போயும் பண்ணியாச்சுடா, நீ தான் ஒர்க்குன்னு ஓடிட்டு வந்தல, அதான் சரின்னு சொல்லிட்டு நானும் அப்பா பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இஷ்டம்பா. அவங்க வீட்லேயும் ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப பெரிய கம்பெனி, என்ன பண்ணணும் எது பண்ணணும் எல்லாம் கேட்டாங்க. நாங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, டவுரின்ற பேரில் எதுவும் வேண்டாம், உங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்கோம். அவங்க ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் கட்டிக்க போகிற பொண்ணை நீ தான் நல்லா பார்த்துக்கணும், புரியுதா அப்படின்ற மாதிரி. இங்கே ஜெமினா மசாலாமா எதுக்குமா இதெல்லாம்? இப்போ டவுரியும் நான் கேட்க விரும்புகிறேன், நான் கேட்குறது எதுக்கு கல்யாணம்னு கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்போ நான் கல்யாணம் பண்ணிடுன்னு சொல்லவே இல்லை. ஜெமன், நான் எப்போலேருந்து சொல்லிட்டுருக்கேன் கல்யாணம் பண்ணு. ஆனால் இப்போ தானே உனக்கு நல்ல நேரம்னு ஜோசியர் சொன்னார். இதுக்கப்புறம் பேசி ஒன்றும் பிரச்சனால நான் பொண்ணு ஃபோட்டோ திரும்ப உனக்கு அனுப்புகிறேன், பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி எங்கள் ஜிம்மன் சொல்ல. சரி யார் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஜிம்மன் பார்க்குறாரு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கா. சரி ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி எங்கள் ஜிம்மன் சொல்லிட்டு அவர் தூங்க போயிடுறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் நீங்கள் கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுறீங்க. மீரா அப்போ உங்கள் கை பிடிச்சிட்டு எங்கே போகிறோம்? உங்களை தேடி தான் அந்த சைட் போனேன், பரவாயில்ல நீங்களே இங்கே இருக்கீங்க, என் சீட் எங்கே இருக்குது? முதல்ல சாரை பார்க்கணும் வா அப்படி சொல்லிட்டு நேராக உங்களை தூக்கி ஜிம்மன் முன்னாடி தான் நிற்க வைக்க போகிறாங்க. அங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஜிம்மன் இப்போ கூலாக நின்று அவர் மட்டும் ஏதோ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன
அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. நம்ம வரோன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க, அமைதியார் வயன், அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, கொஞ்சம் அமைதியார். ம் சரி சரி, சாரி சாரி அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மனோட லுக்கு, தென் ஜிம்மனோட ஹேர் ஸ்டைல், ஜிம்மன் போட்டிருக்க கூலிங் கிளாஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு மேன்லி லுக். ரொம்ப அழகாக இருக்கார் ஜிம்மன். பிளாக் சூட்டில் அவ்வளோ அழகாக இருக்கார். ஒரு அழகான வைப் தருது. உங்களுக்கு ஜிம்மனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுது. பா அப்படின்ற மாதிரி வாயை தந்து பார்க்குறீங்களா? மீரா பார்த்துட்டு உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணுறாங்க. என்ன அவன்? ஒன்றும் இல்லை, சும்மா தான். லிப்ஸ்டிக் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க, மீரா விசாரிச்சுட்டே, என்ன என்கிட்ட பார்த்து ஷேட் கேட்குறியா? இல்லை இல்லை, சும்மா தான் கேட்டேன், லிப்ஸ்டிக் ஷேட் நல்லா இருக்கான்னு. நல்லாயிருக்கும், எங்கே வாங்குற? அது அப்படி சொல்கிறீங்க, ஒரு பிராண்ட் சொல்கிறீங்க. சூப்பர் சூப்பர், நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு. சரி ஓகேவா சார், ஃபோன் கட் பண்ணிட்டார், வா வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீரா அப்படி கூப்பிட்டு போய், குட் மார்னிங் சார், திஸ் இஸ் கெமான் அப்படின்ற மாதிரி மீரா சொல்ல, சொல்லிட்டு ஜிம்மன் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜிம்மனுக்கு அழகாக ஒரு பவ் பண்ணிட்டு, குட் மார்னிங் சார், மை செல்ஃப் கெமான் அப்படின்னு கை கொடுக்குறீங்க. மீரா உங்கள் கையை அப்படியே லைட்டாக எடுத்து விட்டுட்டு, கை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் அட்டைக்கு ஜிம்மன் கை கொடுக்குறீங்க. ஜிம்மன் உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. என்னன்னு தெரியல, மனுஷனுக்கு என்னமோ அட்ராக்ட் பண்ணுது. அப்படியே உங்கள் ஐஸை பார்க்குறாரு. ரொம்ப பிடிச்சி போகுது மனுஷனுக்கு. தென் அப்படியே குட் மார்னிங், நீங்கள் தான் புதுசாக வந்திருக்கீங்களா அந்த வயன் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜிம்மன் கேட்க, எஸ் சார், நைஸ் டு மீட் யூ வயன், மை செல்ஃப் அக்சமன், ஐ எம் த CEO ஆஃப் த பார்க் கம்பெனி அப்படின்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. தென் மீரா எல்லாம் சொல்லியிருப்பீங்க நம்புகிறேன் அப்படின்னு எங்கள் ஜிம்மன் கேட்க, யா சார், எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஓகே ஃபைன், தென் அவங்க நீங்கள் ஒர்க்கு பண்ணலாம். தென் ஃபர்ஸ்ட் டே ஒர்க் அப்படி சொல்லிட்டு நிறைய ஒர்க்கு கொடுக்குறாரு. என்னடா திட்டுற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான், என்னடான்னு பார்க்காதீங்க, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க், இதை நல்லா பண்ணுங்க. எனி டவுட்ஸ் யூ கேன் கிளாரிஃபை வித் மீரா. தென் மீரா ஆல்சோ கிளாரிஃபை ஹர் டவுட் அண்ட் சால்வ் இட் அப்படின்னு வச்சுருன்னு சொல்ல, இங்கே மீரா, யா சார் ஷியோர், ஐ வில் டூ அப்படின்ற மாதிரி மீரா உங்களை கூப்பிட்டு போயிடுறாங்க. நீங்கள் ஜிம்மன் கொடுத்து டாக்குமெண்ட்டே பார்க்குறீங்க. என்னடா வந்தோடனே ஒர்க்கான்ற மாதிரி. இப்போ மீராட்ட என்னென்ன பண்ணணும்னா கேட்டு உங்களோட இடம்லாம் கேட்குறீங்க. அங்கேயும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. ஸோ எல்லாருமே கேர்ள்ஸ் தான். ஸோ அவங்க நல்லா உங்ககிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் முன்னாடி இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க, எனக்கு சைடில் இருக்கிறவங்க எல்லாருக்கூடையும் நல்லா பேசுகிறீங்க. ஸோ அன்றைக்கி நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மன் எல்லாத்தையும் சரி கேமரா வழியே பார்த்துட்டு தான் இருக்காரு. நீங்கள் போன உடனே இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களா எல்லாருக்கூடையும். ஸோ எல்லோரும் நல்லா உங்ககிட்ட பேசுகிறாங்களா. ஸோ அதில் ஜிம்மன் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டார். ஃபோன் பார்க்குறாரு. யா ஷீ இஸ் த ஒன் அப்படின்ற மாதிரி அவர் என்னமோ மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு, ஓகே ஃபைன் அப்படி சொல்லிட்டு அவர் ஃபோன் பேசிக்கிட்டு இப்போ அப்படி தான் கம்பெனியை விட்டு வெளியே போகிறாரு. அவர் காரில் எங்கேயோ கிளம்பிடுறாரு. மீராவும் இப்போ அப்படியே ஜிம்மன் பின்னாடி போக, நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, எங்கடா போகிறாங்கன்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு பையன் என்ன பண்ணிகிட்ருக்கா? இல்லை சார் எங்கே போனார்? மீராவும் போனாங்களே. ஐயோ சார் போனால் மேனேஜர் ஆகே, மீராவும் போய் தான் ஆகணும். நீ உட்காரு, நீ ஒர்க் பாரு, உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளு சரியா சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கா. நீங்களும் ஓகேன்ற மாதிரி தலையாட்டிட்டு அப்படியே ஃபஸ்ட் டே ஒர்க்லாம் நல்லா சூப்பராக பண்ணி முடிச்சிடுறீங்க. ஒரு ஈவினிங் டைம் போல் தான் ஜிம்மன் வராரு. பின்னாடி மீராவும் ரொம்ப டயர்டாக வராங்க ரெண்டு பேருமே. ஸோ நீங்கள் மீராவை கூப்பிட்டு வச்சு, மீரா என்னாச்சு, எங்கே போனீங்க? அது வேறு ஒரு கம்பெனி போயிருந்தோம். நீ கம்ப்ளீட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். சரி ஓகே கொடு அப்படி சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. உன்னை சார் கூப்பிட்டாருன்னா நான் வந்து கூப்பிட்றேன், ஏன் துறைக்கு உட்கார், நான் பார்த்துக்கிறேன். அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. என்னது மீரா ரொம்ப டயர்டாக இருக்காங்களே. எப்போ பிரேக் டைம்? 7:30 மேலே தான் பிரேக் டைமா? சரி ஓகே. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. 7:30 போல் பிரேக் டைம் ஸ்டார்ட் ஆகிடுது. எல்லாமே கிளம்பிடுறாங்க. நீங்கள் ஒரு கையில் ஒரு காஃபியோடு அப்படியே நிற்கிறீங்க. மீராவும் வராங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு உங்களை தேடி எப்படியும் வந்துட்டாங்க. மீரா இந்தாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீராவுக்கு ஒரு காஃபி கொடுக்குறீங்க.
தேங்க்யூ டாக்குமெண்ட் சார்கிட்ட கொடுத்தீங்களா? பிரேக் டைம் முடிஞ்சோடனே சாரோட மீட் பண்ணுவோன்னாரு. என்னையா ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா? நோ, நீ ஜஸ்ட் வந்தால் மட்டும் போதும். நான் வரேன் மீரா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. பிரேக் டைம் முடிஞ்சோடனே மீரா கூட போகிறீங்க. இப்போ திரும்ப நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க ஒர்க் எல்லாமே. ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் இஸ் பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் யூனோ. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இட்ஸ் வெரி வெரி குட், வெரி வெரி நைஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரியே நிறையா பண்ணியிருந்தீங்க. இட்ஸ் ரியலி குட், ஐ லைக் இட். பட் சில மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அது எல்லாமே மீரா என்ன சொல்லி தருவாங்க. பட் ஃபஸ்ட்டே நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இது தெரியல. பட் என்னமோ யூ ஹாவ் யூனிக் டேலண்ட் இன் யூ. ஸோ பார்த்துக்கோங்க. தென் என்னென்ன மிஸ்டேக்னு மீரா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லாமே பண்ணுங்க. தென் ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ஒரு சின்ன செமினார் போல் நீங்கள் இன்ட்ரெஸ்டட் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களோட ஹாபியில் உங்களுக்கு ரொம்ப ஸ்டோரி எழுதுறது, பேசுகிறதுலாம் பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ உங்கள் ஹாபி படி பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பார்த்தேன். மேபி நீங்கள் செமினார் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் ஆர் யூ டெல் டு மீரா, ஐ கிளாரிஃபைடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் போகலான்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே உங்களுக்குள்ளெல்லாம் செம்ம ஹாப்பினஸ் தான். இதை கேட்டு மீராட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ மீராவும் ஒரு PDF ஃபுல் அனுப்பிடுறாங்க. அதை பற்றிலாம் செமினார் நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் பண்ணுறன்ற மாதிரி சொல்லிடுறீங்க. மீராவும் ரொம்ப ஹாப்பி. அதையும் சிமனுக்கு தெரிய வருது. சிமன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு உங்களுக்கு. நீங்களும் ரொம்ப ஹாப்பியோட வீட்டுக்கு போகிறீங்க. ஃபஸ்ட் டே ஒர்க் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பீங்களே, அது எல்லாமே வீட்டில் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த நைட் போயிருக்கோம். தென் அப்படி தான் மார்னிங் போல் செமினாருக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கீங்க. இப்போது மீரா பார்த்துட்டு வயன் எல்லாம் ப்ரிப்பேர் தானே, ஆல் ஆல் ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் மீரா எல்லாமே ப்ரிப்பேராக இருக்கேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணவா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டா. நீங்கள் சூப்பராக செமினார்லாம் சொல்கிறீங்க. ஸோ இதை கேட்டோடனே மீரா ஓகே குட் சீக்கிரம் வாங்க அப்படி சொல்லிட்டு அப்படி தான் அவங்க பெரிய பெரிய கம்பெனியாலலாம் இருக்காங்க. ஸோ தென் அப்புறம் கொஞ்சம் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இருக்காங்க. நீங்கள் தான் செகண்ட் ஆளாக போய் ஜெர்மனுக்கு அடுத்தது நீங்கள் தான் போய் பேசணும். நல்லா அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்திருக்காங்கல்ல. ஸோ நீங்களும் நல்லா பேசுகிறீங்க, நல்லா போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஜெர்மனுங்களை பார்க்கும்போது லைட்டாக ஸ்லிப் ஆகுறீங்களா? ஜெர்மன் நோட் பண்ணிட்டு அவர் டக்குன்னு கீழே பார்த்துடுறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா பண்ணுறீங்க. அகெயின் ஜெர்மன் பார்க்குறாரு. நீங்கள் செமினார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. தென் அப்படி தான் ஒரு மாதிரி பயத்தோட மீராவை பார்த்துக்கிட்டே போய் உட்காடுறீங்க. மீரா பக்கத்துலேயே தான் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாள் பக்கத்தில். அவள் கேட்குறா, நீ சூப்பராக பண்ண, நடுவில் என்னடி ஆச்சு உனக்கு இப்படி கேட்குறா. நீங்கள் தெரியலடி சார் என்ன பார்த்தாரா, லைட்டாக சர்க்குன்னு ஆயிடுச்சு அதுதான் அப்படின்றீங்க. திரும்ப ஜெமின் அவங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜெமினை பார்க்கல, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே செமினார் நடக்கிறத பார்க்குறீங்க. ஸோ ஜெமின் அப்படி தான் ஆஸ் யூஷுவல் ஒர்க் எல்லாமே அவருக்கு அங்கே செமினார் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் 1 minute அப்படின்றாரு. இப்போ மீராவும் நிற்கிறாங்க. சார் எனிதிங், நோ ஜஸ்ட் வாயின் அலோன், நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி. இப்போது மீராவும் போயாச்சு. தென் அங்கே இருக்க யாருமே இல்லை அந்த செமினார் ஹாலில். நீங்கள் ஜெமன் மட்டும்தான். ஜெமன் இப்போ அப்படி உங்களை உட்கார சொல்கிறாரு. நீங்கள் உட்காருங்க. வாட் ஹேப்பன்? இல்லை சார் நத்திங் அப்படின்னு ரொம்ப தயக்கமாக சொல்கிறேங்க. இல்லையா, சம்திங் ஹேப்பன் இன்டு யூ, சம்திங். வாட் ஹேப்பன்? இல்லை சார், எப்பயுமே யார் எனக்கு செமினார் பண்ண சொல்கிறாங்களோ, நான் ஸ்கூலில் நிறைய செமினார் பண்ணியிருப்பேன். அப்போது டீச்சர் என்னை பார்த்தாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும். நான் டக்குன்னு ஜர்க் ஆகிடுவேன். அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி அப்படியே நான் நின்றுடுவேனா, எனக்கு ஒரு மாதிரி பயம் வரும். அந்த மாதிரி தான் சார் உங்களை பார்த்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஜர்க் ஆகிடுச்சு. எனக்கு ஸ்கூலில் செமினார் பண்ணி பழக்கம். ஆனால் அங்கே பெரிய ஆள் இல்லைன்னா வேறு யாராவது இந்த செமினார் பண்ண சொன்னவங்களே என்னை பார்த்தாங்கன்னா டக்குன்னு எனக்கு ஜர்க் ஆகிடும். ரொம்ப ஃபியர் வந்துடும், நர்வஸ் ஆகிடுவேன். அப்படி சொல்லிட்டு உங்கள் கையில் இன்னுமே நடுக்குது, சில்லுன்னு இருக்குது உங்கள் கையை. இப்படி உங்கள் கையை அப்படியே நீங்கள் கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. திரும்ப உங்களை பார்த்துட்டு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் டே வந்ததுக்கு எப்படியா
இன்னும் நிறையா செமினார் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. தென் நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போவே நீங்கள் நர்வஸ் ஆனால் எப்படி? இன்னும் நிறையா இருக்குது. ஸோ டோன்ட் பி நர்வஸ். ஓகே, தென் தண்ணி குடிங்க. அப்படி சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாரு ஜெமன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கா? நீங்கள் தேங்க சொல்லிட்டு கொடுக்குன்னு ஓடிடுறீங்க. ஜெமன் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவர் மட்டும் அகைன் அவர் ஃபோனை பார்த்துட்டு அங்கே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாரு. இப்போ மீரா வெளியே, ஒயன் என்னாச்சு? இல்லாத நடந்ததான் சொல்கிறீங்க. என்னது, ஜெமன் சார் தண்ணி கொடுத்தாரா அப்படின்னு மீராவை சிரிச்சுக்கிட்டு கேட்க, ஆமாம். சரி, உங்களை கூப்பிட்டாரு, நீங்கள் கிளம்புக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. மீராவை சிரிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அதை சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களும் உங்களை சிரிச்சுட்டு எனக்கு ஜெமன் சார் தண்ணி கொடுத்தாரா, ஜெமன் சார் தண்ணி கொடுத்தாரான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. தென் அப்படி தான் டைம்லாம் போயிட்டுருக்கு. இப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கோம். ஜெமன் என்னன்னு தெரியல, சடனாக அவங்களை கூப்பிட்டு நிறைய இன்ட்ராக்ட் ஆகுறாரு, நிறைய பேசுகிறாரு உங்கள் கூட. ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் ஜெமன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடுறீங்க. தென் அப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. ஒரு ஃபைன் டே, அதாவது ஒரு சண்டே போல் நீங்கள் முருகர் கோயிலுக்கு உங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க. அதே சைட் அப்படியே நம்ம ஜெமனோட ஃபேமிலி அவங்களும் வந்திருக்காங்க. நீங்கள் தான் 100 தேங்காய் உடைக்கணும்னு சொல்லியிருப்பீங்களா, அது மாதிரி தான் அந்த பரிகாரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ ஃபைனல் 100 தேங்காய் உடைச்சாச்சு. இப்போ அப்படி தான் அங்கே உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்ன வாயன், உன் பரிகாரம்லாம் முடிஞ்சிச்சா, உன் முருகருக்கு பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மா. சரி, அம்மா நீங்கள் இன்னும் இங்கே உட்காந்துருக்கீங்க, கிளம்பலாம் இல்லை? இல்லைம்மா, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஆள் வர வேண்டியது இருக்குது, அவங்கள பார்த்துட்டு கிளம்பிடலாம். முக்கியமான ஆளா? எனக்கு தெரியாமையா? என்னம்மா, மறுபடியும் உன் குடும்பத்துலேருந்து யாராவது வராங்களா அப்படின்னு கேட்குறீங்க? இல்லைம்மா, இல்லை, முக்கியமானவங்க, உனக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க உங்கள் அம்மா. உங்களுக்கு ஒன்றும் புரியலை. சரின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அப்போ தான் தூரத்தில் பார்க்குறீங்க, திரும்ப நாங்கள் நின்றுட்டு அப்படியே உங்ககிட்ட தான் வந்துட்டுருக்காரு. அம்மா, அதுதான் என் கம்பெனியோட சிஓ. அது பாரு, பெரிய பெரிய கம்பெனி இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன்ல, அதோட சிஓ அவர் தான். தெரியாமல் சொல்லட்டுமா, அது என் கம்பெனின்னு? ஒயன், அது சீக்கிரத்தில் உன் கம்பெனி தான் ஆக போகுது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்ல, என்ன ஏன் கம்பெனி ஆக போதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மா, விளையாடாதம்மா. ஏய் ஒயன், எனக்கு ஒன்று புரியல, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் ஒயன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஜெமன் தான் உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளைன்னு. அப்படி நீங்கள் ஷாக்காகி ஜக்காயிடுறீங்க. மா, என்ன சொல்கிற, அவரா அப்படி கேட்குறீங்க. ஒரு பைசா டவுரி வேணான்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருக்குது, எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல குடும்பம் தெரியுமா, ஒரு பைசா அவங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும்னாங்க. இவ்வளோ நல்ல ஃபேமிலி தெரியுமா, அவங்கள தான் பார்க்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி தான் ஜெமனோட அப்பா அம்மாலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜெமன் அங்கேயே நிற்கிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஜெமனம்மா, வயன் ரொம்ப அழகாக இருக்கு, நீ கேள்விப்பட்டேன் ஜெமன் கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறியாமே. அப்படியா? ஜெமன் ரொம்ப ஒர்க் கொடுக்குறானா? இதுக்கப்புறம் கவலைப்படாத, என் பையனோட பொண்டாட்டி ஆகிட்டேன்னா அவன் ஒர்க்கை நான் கம்மி பண்ண சொல்கிறேன்னா, நீ கவலைப்படாதண்ணா அப்படின்னு வச்சு நம்ம ரொம்ப கைண்டாக ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட மாமியார்லாம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி ஜெமனை பார்க்குறீங்க. ஜெமன் உங்களை பார்த்து ரொம்ப பிரைட் ஸ்மைலோட அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. இங்க நீங்கள் சரி ஆண்டி, இல்லை ரொம்ப ஒர்க்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது அதுவும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி ஜெமனை பார்த்து சொல்ல, ஜெமன் அப்படி உங்களை பார்க்குறாரு ஒரு மாதிரியா ஃப்ளர்ட்டி லுக்கோட. சரிம்மா, நீங்களும் ஜெமனும் எதாவது பேசுங்க, நான் உங்கள் அப்பா அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் அம்மா போயிட்டாங்க. நீங்களும் ஜெமன் தான். அங்கே ஒரு ஏரிக்காரை போல் இருக்குது. ஸோ அங்கே தான் ஒரு குளம் அங்கே இருக்குது. ஸோ அங்கே தான் நீங்களும் ஜெமன் பேசிகிட்ருக்கீங்க. ஜெமன் அப்படி உங்ககிட்ட, என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல தானே அப்படின்னு ஜெமன் கேட்க, சத்தியமாக சார், சத்தியமாக எதிர்பார்க்கல. எப்படி சார், உங்களுக்கு தெரியுமா நான் தான் உங்கள் வீட்டில் பார்த்து வச்ச பொண்ணுன்னா அப்படி கேட்குறீங்க. ஏனும் ஏன் சார் அப்போ என்கிட்ட சொல்லலாம், சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா அது ஒரு மாதிரி கெத்தா ஒரு மாதிரி இருந்திருக்காதுல்ல. இப்போது நீ அன்எக்ஸ்பெக்டடாக நான் தான் உன்னோட வீட்டில் பார்த்து வச்ச மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சா அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாரு. கிட்ட வந்த நீங்கள் ஜெமனை பார்க்குறீங்க. சார் அப்படின்னா, நோ சார், இதுக்கப்புறம் அவன் புருஷன்
அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்றீங்க. இங்க பாரு, நம்ம 2 பேரும் வெளிய வந்தா என்ன ஜிம்முன்னு கூப்பிடு. தென் கம்பெனில வேணா நீ சார்ன்னு கன்டின்யூ பண்ணு. இது மீராக்கு தெரியாது. ஸோ நீ எப்பயாச்சும் பேசினா சொல்லிக்கோ. பட் மீராக்கு தெரியாது. கல்யாணம் ஆகப்போது தெரியும். ஆனால் அது நீதான்னு தெரியாது. தெரிஞ்சா இன்னும் நல்லாயிருக்கும். பட் இப்போ வரைக்கும் எதுவும் தெரிய வேணாம்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா கண்ணு பட்டுற போகுது. ம் அப்படின்னு சொல்ல என்னது கண்ணு பட போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லி சிரிக்கிறீங்க. ம் கண்ணு படுவேன், கண்ணு படும். கல்யாணத்துக்கு அப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ம் இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் ஒர்க்கெலாம் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா கம்பெனி ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகுதுன்னு உனக்கு தெரியும்ல. ஆமாம் சார், அதை பற்றி தானே எனக்கு செமினார் நான் எடுத்தேன். யா அந்த ப்ராடக்ட்டு நல்லா ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 2 மந்த்ஸ் டைம் கொடுக்குறேன். ஸோ நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் வச்சுக்கலாம். என்னால் நான் பிஸியாக இருப்பேன். நான் கொஞ்சம் கம்பெனிக்கெலாம் போக வேண்டியது இருக்கும். தென் வெளியூர்லாம் போகிற மாதிரி வரும். ஸோ இந்த கல்யாணம் ஃபங்க்ஷன்லாம் என்னால் இவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் எதாக இருந்தாலும் வச்சுக்கலான்னு வீட்டில் சொல்லிட்டேன். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஓகே சொல்லிட்டாங்க. நீயும் நல்லா ஒர்க் பண்ணு. நல்லா கம்பெனி கூட நல்லா ஜாயின் பண்ணி நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன். ஓகேவா? அப்படின்ற மாதிரி இங்கே ஜெமன் சொல்ல நீங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கப்புறத்துலேருந்து நீங்களும் ஜெமனும் அப்படியே வாட்ஸ்அப் மூலயமா அப்படியே இன்ஸ்டாகிராம் மூலயமா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் ஜெமனை பார்த்தா உங்களுக்கு ஃபியர் இல்லை. ஆஃபீஸில் மட்டும் கொஞ்சம் அப்படி காமிச்சிக்கிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. இப்படி தானே டேஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்போ தான் திடீர்னு உங்களுக்கு ஒரு ரீல் வந்து ஒரு கண்ணில் மாட்டுது. லைக் வந்து சிஓவை ப்ராங்க் பண்ணுற மாதிரி, லைக் அவர்கிட்ட பேசாத மாதிரி, அவர்கிட்ட கோச்சிக்கிட்ட மாதிரி ப்ராங்க் பண்ணுறீங்க. ஐ மீன் அதில் வீடியோவில் அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஜெமன்கிட்ட ட்ரை பண்ணலாமான்னு உங்களுக்கு தோணுது. பட் ஆனால் அவர்கிட்ட இப்போ எப்படி ட்ரை பண்ணுறது? இப்போ தானே அவர்கிட்ட பழக ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படிடா ட்ரை பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்க. சரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 1 வீக்காக ஜெமன் கூட நீங்கள் பேசலாம். ஏன்னா மூஞ்ச தூக்கி வச்சுட்ருக்கீங்க. ஜெமனும் ஃபோன் பண்ணிலாம் கேட்குறாரு என்ன ஏதுன்ட்டு. நீங்கள் ஃபோனில் கட் பண்ணி விட்டுறீங்க. ஜெமனுக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வருது. ஏன்னா இவன் ரொம்ப ஓவராக பண்ணுறான்ற மாதிரி. ஸோ அப்படி தான் மீட்டிங்லாம் முடியுது. மீட்டிங் முடிஞ்ச உடனே நீங்கள் ஏஞ்சி போகும்போது ஜெமன் வந்து என்ன பண்ணுறாருனா கையை பிடிச்சி வச்சுட்டு ஒன் மினிட் மீரா அவன்கிட்ட பர்சனலாக பேசணும். ஸோ நம்ம கம்பெனி பற்றி நிறையா விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. அதுவும் எனக்கு தெரியல. ஸோ நான் பேச வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் யாரையும் உள்ளே அலோவ் பண்ணாதீங்க. தென் நீங்களும் கொஞ்சம் வெளியே இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஜெமன் சொல்ல ஏன் சார் ஷோ அப்படி சொல்லிட்டீங்க. மீரா உங்களை பார்த்துட்டே போகிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் அப்படியே ஜெமனை பார்த்தோன்னே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நிற்கணும்ல. ஸோ நீங்கள் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சு தான் நிற்கிறீங்க. ஜெமன் இப்போ அப்படியே உங்களை உட்காந்துருக்க சீட்டு அப்படியே பின் பண்ணி என்னாச்சு உனக்கா? என்னாச்சு அப்படின்னு ஜெமன் கேட்குறாரு. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. இல்லையா என்னமோ இருக்குது, என்னாச்சு அப்படின்னு ஜெமன் திரும்ப ரொம்ப கிட்ட க்ளோஸாக வராரு. அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இல்லை வணக்கம் ஒன்றும் இல்லை, விடுங்க நான் போகணும் அப்படி சொல்லி நீங்கள் ஏந்திரிக்க ஜெமன் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே அவரை ஹக் பண்ண மாதிரி உங்களை பிடிச்சிக்கிறீங்க. லைக் நீங்கள் ஜெமனை ஹக் பண்ணிட்டீங்க. ஜெமன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அவர் அந்த சீட்டில் உட்காந்துட்டு உங்களா தூக்கி லேப்பில் உட்கார வச்சுட்டு அவர் அப்படியே கேட்குறாரு என்னாச்சு உனக்கு நீங்கள் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை என்ன விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெமனோட கையை எடுக்கிறீங்க. ஆனால் ஜெமன் எடுக்க விடாமல் அப்படி உங்களை டைட்டாக க்ரிப் பண்ணுறாரு உங்கள் ஹிப்பை. இங்கே பாருங்க என்னை விடுங்கலாம் கத்துவேன். கத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ கத்துறீங்க. ஆனால் அது கேட்க மாட்டேங்குது வெளியே இருக்கவங்களுக்கு. ஏன்னா அந்த ரூமே ரொம்ப ஒரு சவுண்ட் ப்ரூஃபான ரூமு. ஸோ வெளியே என்ன அதாவது உள்ளே என்ன நடக்குது வெளியே தெரியாது. ப்ளஸ் உள்ளே என்ன நடந்தாலும் சவுண்டு கேட்டாலும் ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட செட்டப் தான் அந்த செமினார் ஹால். ஏன்னா அது எக்கோ அடிக்கும்ல. ஸோ அதனால தான் அப்படி செட்டப்பு. ஏன் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ தாண்டி என்ன எப்படி பண்ணுற? ஒரு வாரமாக மெசேஜ் இல்லை, ஒரு வாரமாக ஃபோன் இல்லை, ஒரு வாரமாக ஒழுங்காக பேச மாட்டேறா. என்னாச்சு உனக்கு தான் தெரியும்ல நான் இல்லாமல் நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு. தென் ஏன் அப்படி பண்ணுறா? வருவேன் இதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணாதா. தென் நான் வேறு மாதிரி போக வேண்டியதாக இருக்கும். புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஜெமன் என்ன டீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹலோ மிஸ்டர் சிஓ ரொம்ப பண்ணாதீங்க, என்னை விடுங்க போ விட்டுறீங்களா இல்லை நான் மீராவை கூப்பிடவா? ஏய் லூசு, நீ எவ்வளோ கூப்பிட்டாலும் யாருக்கும் கேட்க போகிறதில்ல. மீராவை கூப்பிடுவியா? கூப்பிட்டு பார்ப்போம்.
நான் உனக்கு என்ன இதுவா ஃப்ரெண்டா என்ன? நான் ரொம்ப ஓவராக பண்ணுறேன் அப்படியே என்கிட்ட வந்து பேசிடுவாளா? எச்சமே இப்படி பண்ணுறீங்க ஒயின் பாவம்ல அப்படின்னு பேசினா நான் வந்து கட் பண்ணி விட்டுருவான். இல்லை இல்லை அப்படிலாம் இது பண்ணாதீங்க பாவம். தெரியுதுல்ல ஏன் இப்படி பண்ணுறேன்? இல்லை நான் ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். சரி. அந்த ரீல்ஸில் அப்படி தான் சியோவை டீஸ் பண்ணணும் ப்ராங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்துச்சு. அதான் சும்மா உங்களை பண்ணி பார்த்தேன். ஓ சரி. அதுதான் எனக்கு இப்படி கிட்ட வரீங்க கிட்ட போங்க ஜமன் அப்படின்றீங்க. ஜமன் அப்படி உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணி அப்படி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஜிம்மனே பார்க்குறீங்க. இப்போ என்ன பண்ணுறாருனா ஜிம்மன் அங்கே இந்த செமினார் டேபிள் இருக்கும்ல அதில் எப்படி உங்களை உட்கார வச்சு அவர் உங்கள் 2 லெக்ஸ்க்கும் நடுவில் வந்துட்டு ஓ நீ ப்ராங்க் தானே பண்ண ரியலாகவே பண்ணி காமிக்கவா அப்படி சொல்லிட்டு அப்படி தான் ஒரு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டுருக்காரு. ஜிம்மன் வேணாங்க நான் வேணாம் கல்யாணம் போதில்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிஹர்சல் பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நைட் இப்போ புதுசாக இருக்கும்ல அது வேணாம் நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம் இங்கேயே இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே லைட்டாக விலக்கி விட்டுட்டு மனுஷன் ரொம்ப கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப டார்க்காக போகுது அந்த கிஸ். அப்படி நீங்கள் ஜிம்மனை பிடிக்கிறீங்க. ஜிம்மனோட ஆர்ம்ஸ்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கா. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க முடியல அந்த மனுஷனை தள்ள முடியல. இப்போ அப்படி தான் அவளோட பொறுமையாக அவளோட ஷர்ட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டுறாரு. உங்களோட அப்பர் பாடியில் இருக்கிற ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு உங்கள் செஸ்டெல்லாம் ரொம்ப அப்படி கிஸ் பண்ணுறாரு. அப்சஸ்டாக கிஸ் பண்ணுறாரு. அது உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஆனால் அது எப்படி சொல்கிறது தெரியல. ஜிம்மனா அப்படியே மோன் பண்ணுறேக்கா பேபி ஒன் பண்ண எல்லாம் மோன் பண்ண அப்படின்ட்டு ஜிம்மன் இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாவது கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ அப்படி தான் கீழே வராரு. நீங்கள் ஜிம்மனே பார்க்குறீங்க வேணான்ற மாதிரி. ஜிம்மன் கேட்கலாம் அப்படி உங்கள் பேண்ட்டை அப்படி ரிமூவ் பண்ணி போடுறாரு. நீங்கள் ஜிம்மனா வேண்டாம் இங்கே வேண்டாம் வேணும் வேணும் அப்படின்ட்டு இங்கே அப்படியே தான் நீங்கள் ஜிம்மன் உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படி கீழே வரைக்கும் அந்த அப்படியே அவரோடதையும் ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் வேணான்றீங்க. ஜிம்மன் கேட்க மாட்டுறாரு. அங்கே போய் அதாவது கீழே இருக்கிற இடத்துலலாம் போய் கிஸ் பண்ணி அப்படி பண்ணுறாரு. ஃபிங்கர்ஸ்லாம் வச்சு ப்ளே பண்ணுறாரு. நீங்கள் கத்துறீங்க பெயினாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைமில். ஸோ அவர் அப்படி ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி ஹை லெவல் செமையாக மூன் பண்ணுறீங்க ஜிம்மன்ட்டு. ஏன்னா ப்ளஷர் அவ்வளோ ப்ளஷர் உங்களுக்கு. இப்போது ஜிம்மன் இப்படி தான் எல்லாம் பண்ணிவிட்டு இப்படி இன்சர்ட் பொறுமையாக பண்ணுறாரு. பெயினாக இருக்குது. ஜிம்மனோட ஷோல்டர் அப்படி கடிக்கிறீங்க வேகமாக கடிக்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ பெயின் அவ்வளோ ப்ளஷர் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வேறு ரொம்ப துடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படி உங்கள் செஸ்ட்டு கிட்டலாம் அப்படியே அப்சஸ்டாக கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மன் போதும் வலிக்குது போதும் நிறுத்துங்க போதும் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றீங்க. ஜிம்மன் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டே அப்படியே நீங்கள் அவர் மேலே உட்காந்துட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கீங்க. வேணான்ட்டு ஜிம்மன் கேட்காம அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு. அப்படி உட்காந்த பொசிஷனில் அப்படி ஜிம்மன் உங்களை அப் அண்ட் டவுன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் செம்மையாக மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்க. ஜிம்மன் ரொம்ப டயர்டாகிட்டாரு. மனுஷன் ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுட்டு அப்புறம் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு தண்ணி குடிக்கிறாரு. நீங்கள் தண்ணிலாம் குடிச்சிட்டு ட்ரெஸ்லாம் பார்க்குறீங்க. மிரர் அங்கே ஒன்று இருக்குது பார்க்குறீங்க. ஜிம்மன் பண்ண பைட் மார்க்ஸ் தான் அப்படியே லைட்டாக நெக்கில் இருக்குது. எப்படியோ அதெல்லாம் தெரியக்கூடாது சொல்லிட்டு எப்படியோ உங்களோட ஷர்ட்டோட காலர்லாம் தூக்கி விட்டுட்டு உங்கள் ஹேர்லாம் சரி பண்ணிவிட்டு ஏன் ஜிம்மன் இப்படி பண்ணுறீங்க அப்படி கேட்குறீங்க. என்ன மூடு ஏற்றி பார்த்தா இப்படி தான் இருக்கும். நான் இப்போ உங்கள் மூடு ஏற்றினேன் உங்களை டீஸ் தானே பண்ணேன். டீஸ் பண்ணாலும் இப்படி தான் பண்ணுவேன். நான் என் பொண்டாட்டியா போகிற பொண்டாட்டி அப்படின்றாரு. சி போங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா காலெலாம் வலிக்குது எனக்கு காலே இல்லாத மாதிரி இவ்வளோ வேகமாக பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இதோடு தாண்டி பண்ணுவோம் பொண்டாட்டி அப்படின்னு ஜிம்மன் சொல்ல சி போங்க
அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அங்கேயே கொஞ்சம் நடந்து நடந்து பார்க்குறீங்க. ஏன்னா வெளியே போய் ஒரு மாதிரி நடந்தா பார்க்குறவங்களும் என்ன நினைப்பாங்க? ஸோ அதனால் நீங்கள் இங்கேயே நடந்து எப்படி ஓரளவு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போகிறீங்க நீங்கள் மட்டும். கிளியராக உங்களையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எங்கள் ஜிம்மனும் அப்படியே ஆஸ் யூஷுவல் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அப்படி தான் அவனுக்கு அப்படியே டேட்டு மந்த் அப்படியே போயிட்டே இருக்குது. ஃபைனலி உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் மேரேஜ். இது மீராவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் அவங்களே ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிருப்பாங்க நீங்கள் சொல்லும்போது. பட் வேறு வழி இல்லை. நோ அதர் கோ. ஷி ஹேவ் டு அக்செப்ட் தான். ஸோ அவங்களும் ஒரு ஃப்ரெண்டாக அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் உங்கள் ஃப்ரெண்டு வெளிநாட்டிலேருந்து ரியா வருவாள். அவளையே வந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா பார் கம்பெனி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் இருக்க சிஓவே இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டால. ஸோ அது பெரிய பெரிய விஷயம் தானே. ஸோ அவங்களோட கம்பெனி, அதாவது நம்ம ரியா ஒர்க் பண்ணுறால ஒரு கம்பெனி, அவளோட கம்பெனி, அதாவது அவங்களும் தென் சிவனோட கம்பெனியும் வந்து இது கொலாப் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணால் அங்கே இருக்கவங்களுக்குலாம் டபுள் ஆகும் அமௌண்ட்டு. ஸோ அதெல்லாமே நினச்சி ரியாவும் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. தென் அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது, அதாவது அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. சின்னதாக ஒரு ஸ்மாலாக அழகாக அந்த மேரேஜ் முடியுது. தென் அதுக்கப்புறம் நீங்கள் சிவனோட வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கும் சிவனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. சிவன் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வரீங்க. சிம்மனை பார்த்தோன்னே உங்கள் ஷைனஸ்லாம் இல்லைங்க. அப்படியே சிம்மன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. பட் ஆனால் சிம்மன் உங்களை அப்படி ஒரு டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் சிம்மனை பார்த்து என்ன சார் அப்படி பார்க்குறீங்க அப்படி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை பொண்டாட்டி, நீ ரொம்ப அழகாக வந்த. அப்படியா? ரொம்பவா? ஆமாம், செம்மையாக வந்த. அதே மாதிரி இந்த சாரி எனக்கு செம்மையாக எடுக்குது, நல்லா இருக்குடி. ஆக்சுவலி இது நான் செலக்ட் பண்ணது, அதான் செம்மையாக இருக்கு. அப்படியா? நீங்கள் செலக்ட் பண்ணதா? அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல இது ஜிம்மன் செலக்ட் பண்ணதுன்னு. பட் நல்லா இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு வேவ் பண்ணும்போது. ஃபோட்டோஸ்லாம் கூட நிறையா எடுத்தான் பாருங்களேன். அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோலாம் காட்டுறீங்க. ஜிம்மனை சிரிச்சுக்கிட்டேன். பரவாயில்ல, நல்லா இருக்கு. நான் செலக்ட் பண்ணுறதா? ஆமாம். என்ன நீங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்க? அப்போ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அழகாக செலக்ட் பண்ண மாட்டிங்களா? அம்மா பொண்டாட்டி கரெக்டாக சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் கம்பெனிக்கு ஒர்க்லாம் வர வேணாம். ஏன் ஏன் வேணாம்? வந்து என்ன பண்ண போகிற? இதான் பொண்டாட்டி ஆகிட்டா. தென் மிஸ்ஸஸ் பார்க்வன் ஆகிட்ட கம்பெனியோட நம்பர் 1 பார்க் கம்பெனியோட சிஓவோட ஒய்ஃப் ஆகிட்டா. இதுக்கப்புறம் நீ என்னோட ஸ்டாஃபாக இருக்கணுமா என்ன? ஐயோ வேணாம் ஜிம்மன், நான் ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் அங்கே இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க? எனக்கு எப்பயுமே ஒர்க் போய் தான் பழக்கம். திடீர்னு ஒர்க் வேணாண்ணா நல்லா இருக்குமா? நீங்கள் காரில் வாங்க, நான் அப்படியே சைட் கேட்லேருந்து நான் வந்துக்கிறேன். ஓகேவா? மெயின் கேட் வேணாம், சைட் கேட் வழியாக நான் வந்துக்கிறேன். சரி ஓகே பொண்டாட்டி. அப்புறம் என்ன அப்புறம்? என்னமோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிற மாதிரி பார்க்குறீங்க. அதான் ஆஃபீஸில் பண்ணிட்டோம்ல, அது டேபிளில் பண்ணுவோம், இது பெட்டில் பண்ணுவோமே. பாருங்க ஜிம்மன், ஒரு சியோவாக வந்து இப்படி டர்ட்டியாக பேசுகிறீங்க. என்ன நீ டர்ட்டி ஆக்கிட்டடி, டர்ட்டி ஆக்கிட்ட. சரி போங்க. இப்போ பார்த்தாலும் இதே தான் நினைப்பேன் உங்களுக்கு. என்ன நான் பார்த்தா எனக்கு என்னென்னமோ தோந்து பொண்டாட்டி பண்ணிகிட்டே இருக்கணும் தோந்து. என்ன பண்ணுறது? அப்போது லவ் இல்லை லஸ்டா? இது லவ் கலந்த லஸ்ட்டுடி, லவ் கலந்த லஸ்ட்டு. லவ் யூடி பொண்டாட்டி சொல்லிட்டு சிவன் அப்படி தான் அவங்க நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. அந்த மூமெண்ட் அப்படி தான் போகுது. அப்படி தான் கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நீங்களும் ஜெமினும் படுத்துருக்கீங்க. யா உங்கள் மாதிரி நோ ட்ரெஸ், ஜெமின் மாதிரி நோ ட்ரெஸ், எல்லாமே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஜெமினுக்கும். இது செகண்ட் டைம். இது ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸில் கம்ப்ளீட்டட். செகண்ட் டைம் இங்கே ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் பண்ணுறீங்க. ஸோ ஜெமினை பார்த்துட்டு இப்படியே நீங்கள் ஒர்க்குன்னு போனீங்கன்னா நாளைக்கு நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்தால் ஒர்க் போவீங்களா? அம்மா பொண்டாட்டி, நம்ம பிள்ளைங்க பெருசாகிற வரைக்கும் அதுங்கிட்ட ஒப்படைக்கணும்ல. அப்புறம் என்ன மாதிரி ஒரு சிங்கக்குட்டி வருவான், அவன்கிட்ட தடா பாரு கம்பெனிலாம் பார்த்துக்கோ, என் அப்பா எனக்காக கொடுத்தது இப்போ உன் அப்பா நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுக்கணும்ல. புரியுதா உனக்கு? புரியுது. அப்போ நீங்கள் எதிர்பார்க்குறது சிங்கக்குட்டி, என்ன மாதிரி ஒரு வாயன் வேணாமா அப்படி கேட்குறீங்க? எனக்கு அவ்வளோ வேணுண்டி. அவள் இளவரசி, இவன் சிங்கக்குட்டி. 2 குழந்த போதும் போட்டாடி எனக்கு. நீ எனக்கு ஒரு குழந்த, எதுக்குடி எனக்கு குழந்த?
அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் ஜிம்மை ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே தான் உங்கள் டேஸஸ்லாம் ரொம்ப லெவலில் போகுது. ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு கொஞ்ச நாள் தெரியல. அதுக்கப்புறம் எப்படி ஜிம்மன் சொல்லிடுறாரு, எனக்கு தான் மேரேஜ் ஆயிருக்குன்னு. இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னடி எடுத்து சொல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் நீங்கள் நோ தட் கோ, ஜிம்மன் சொல்லக்கூடாது சொன்னதால நான் சொல்லலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. அப்பப்போ ஜிம்மன் எனக்கு இவங்களை கூப்பிட்றேன்ற பேரில் அங்கே வச்சு ரொமான்ஸ் பண்ண, இங்கே வச்சு ரொமான்ஸ் பண்ண, அங்கே வச்சு மேக் அவுட் பண்ண அப்படின்னு ஆஃபீஸ் வரைக்கும் இதில் வச்சு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பார். கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார் ஜிம்மன். உங்களுக்கு ஹக் பண்ணுறதா இல்லை இவன் கூட லவ் பண்ணி ஊர் சுத்தவா அப்படின்லாம் தோணும். அப்புறம் எப்பயாச்சும் ஜிம்மன் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் அப்படியே ஜிம்மன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படி தான் உங்கள் லைஃப் போகுது. தென் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து கம்பெனி பக்கமே வரல. ஜிம்மன் உங்களை வரக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்களும் பேபிஸ்லாம் பெற்றுக்கிறீங்க. ஜிம்மன் சொன்ன மாதிரி ஒரு அழகான பையன் பிறக்குது, சிங்கக்குட்டி. அதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஒரு மினி ஜெராக்ஸ், ஒரு அழகான வயன் பாப்பா பிறக்கிறான். ஸோ அதை வச்சு ஒரு ஃபேமிலியாக 4 பேரும் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் லைஃப் லீட் பண்ணுறீங்க. ஸோ ஓகே, இதோட இந்த ஸ்டோரி நான் எண்ட் பண்ணிக்கிறேன்டா. எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிஓ டைப்பில் ஜிம்மனுக்கு போட்டிருப்பேனா? இல்லை, போடல. ஸோ ஜிம்மனுக்கு போட்டிருக்க மாட்டேன், மேபி ஜேகேக்கு போட்டிருப்பேன், ஜிம்மனுக்கு போடல. ஆக்சுவலி எனக்கு இன்ஸ்டாவில் ரீசெண்டாக ஒருத்தவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க ஒரு ரீல் அனுப்பி எனக்கு இது மாதிரி ஜிம்மனுக்கு ஒன்று போடுங்க சரஸ்வதின்னு ஒருத்தவங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. தென் அவங்க ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க இந்த டைப் அந்த ரீல்ஸ் சொன்னதில் வயன் ஜிம்மனை டீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாள், லைக் பேசவே மாட்டேன் அப்படின்னு. அது ஆக்சுவலி வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா சிஓக்கே தெரியாமல் கூல்ட்ரிங்க்ஸில் சரக்கு ஊற்றி கொடுக்குறது, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் ரொமான்ஸ் நடக்கும். அது மாதிரி வேணாமே, நமக்கு கொஞ்சம் அப்படியே எக்ஸாக்டாக அதை போட வேணாம், கொஞ்சம் மாற்றுவோமே, நான் மாற்றி இப்படி டீஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் சரஸ்வதி மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். ஜிம்மனுக்கு கேட்டிங்களா போட்டுட்டேன், நான் ஹாப்பியாக ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே நாங்கள் போடுங்கன்னு. ஸோ ஃபைனலி போட்டாச்சு. தென் நீங்களும் மறக்காமல் சொல்லுங்கள், ரொம்ப நாள் ஆச்சு ஜிம்மனுக்கு ஒரு ஷர்ட் போட்டு. தென் ஜிம்மன் ஆஃபீஸ்லாம் கொந்தளிச்சு வந்துடுவாங்க, என்னடா ஜிம்மனுக்கு போட மாட்டீங்களா அப்படின்னு. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் 7 பேருக்குமே நம்ம வீடியோஸ் பார்ப்போம், கண்டிப்பாக 7 பேருக்குமே வரும். பட் ரீசெண்டாக போட்ட ஆரமோட ஒன் ஷர்ட்டு தான் வியூஸ் அவ்வளோ போல். காதல் இல்லை அடிக்ஷன், அதுக்கு எவ்வளோ வியூஸ் போல் பாருங்கள், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு மேபி தெரியல யாருக்கு போடுவேன்னு, நான் சோன் போடுறேன். தென் தமிழ் நேம் கூட இன்னும் டிசைட் பண்ணல, ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேடா. தென் உடம்பை பார்த்துக்கோங்க. சம்மர் டைம் நிறையா தண்ணி குடிங்க, நிறையா பழம் சாப்பிடுங்க, தண்ணி லைக் வாட்டர் மெலன், கோகோனட் எல்லாமே சாப்பிடுங்க. உடம்பை பார்த்துக்கோங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க. ஓகே, ஏன்னா உங்கள் உடம்பு ரொம்ப முக்கியம், ஹெல்த் முக்கியம், பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் நிறையா பேருக்கு நடமும் வரும். ஸோ சிக்கன் பாக்ஸ் எல்லாமே வரும் வெயில் டைம் தான். மேக்ஸிமம் உங்கள் பாடி ஃபுல்லாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்கடா. ஸோ உடம்பை பார்த்துக்கோங்க, நானே உடம்பை பார்த்துக்கிறேன். தென் ஒன் செகண்ட் தேங்க்யூடா பேங்க்டர் தமிழ் ஃபேமிலி, அவ்வளோ பேர் நேற்று கமெண்ட் பண்ணி இது பண்ணிங்க. ஸோ ஓகே, தென் ஓகேடா. தென் இன்ஸ்டா ஐடி இருக்குது, ஸோ போட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்கடா. மிஸ் ஃபாலோ பண்ணடா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா மிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டாடா, பாய்.